ஹலோ கைஸ், நீங்கள் எல்லாரும் இந்த உலகத்தில் த மோஸ்ட் பவர்ஃபுல் மேன் இன் த வேர்ல்டு அப்படின்னு நீங்கள் யாருன்னு நினைக்கிறீங்க? நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவங்களையா? இல்லை $1 ட்ரில்லியன் சொத்தை கிராஸ் பண்ண போகிற எலன் மாஸ்க் அவரை நினைக்கிறீங்களா? இல்லை சக்தி வாய்ந்த ஆர்மியை வச்சுருக்க அமெரிக்காவோட இந்த யூஎஸ் பிரசிடெண்ட் டொனால்ட் ட்ரம்ப் அவரை நினைக்கிறீங்களா? இப்போ டொனால்ட் ட்ரம்ப் தான் உலகத்தில் மிகப்பெரிய சக்தி வாய்ந்த மனிதர் நினைக்கிறீங்கன்னா, அவர் தலையில் ஒரு சின்ன பென் இருந்துச்சுன்னா அந்த பெனுக்கு தெரியுமா நம்ம இந்த உலகத்தில் வந்து த மோஸ்ட் பவர்ஃபுல் மேன் இன் த வேர்ல்டு அவரோடைய தலையில் தான் இருக்கோங்க. அந்த பென் மாதிரி தான் நாமளும். அந்த பென் நம்ம இந்த உலகத்தில் மிகவும் சக்தி வாய்ந்த மனிதரோட தலையில் இருக்கோம் அப்படின்னு அதுக்கு தெரியவே தெரியாது. அதே மாதிரி தான் நாமளும் இந்த பிரபஞ்சத்தில் நம்ம ஒரு துகள், ஒரு தூசியை விட மிக 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 ஒரு சின்ன, அதாவது நம்ம மனித உடலில் நமக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு பொருள்னா செல்லுன்னு சொல்லுவாங்க. அந்த செல்லு மாதிரி தான் நம்ம இந்த பிரபஞ்சத்துலையும் நம்ம இருக்க. என்னைக்காச்சும் நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? இந்த யூனிவர்ஸ், இந்த பிரபஞ்சம் உலக அதிசயம் எதுன்னு கேட்டால் என்னை பொறுத்தவரை இந்த உலகமே ஒரு அதிசயம்தான் கைஸ். இந்த பூமியை பார்த்தீங்கன்னா ஒரு அந்தரத்தில் தொங்குற மாதிரி இருக்குது. லைக் புவி ஈர்ப்பு விசைனால் எர்த்துங்கிறாங்க. எர்த்து வந்து சூரிய குடும்பத்தில் இருக்குங்கிறாங்க. சூரிய குடும்பம் ஒரு மில்கி வேலை இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த கேலக்ஸியில் இந்த மில்கி வேலை இருக்காங்க. இதே மாதிரி எவ்வளோ கேலக்ஸி இருக்குது, எவ்வளோ மில்கி இருக்குது. சுற்றி பார்த்தோம்னா லட்சக்கணக்கான ஸ்டார்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. 9 பிளானட்ஸ் இருக்குது. 9 பிளானட்ஸ் மட்டும் இல்லை, இன்னும் எக்கச்சக்க பிளானட்ஸ் நம்மளுக்கு தெரியாமலும் இந்த பிரபஞ்சத்தில் இருக்குது. ஸ்டார்ஸ், பிளானட்ஸ், அதுக்கப்புறம் எரிக்கற்கள், இது போன்ற அவ்வளோ விஷயங்கள் நம்மளை சுற்றி தான் இருக்குது. ஸோ என்னைக்காச்சும் இந்த பிரபஞ்சம், இந்த யூனிவர்ஸை பற்றி நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? நாம் இந்த பூமியில் மனிதனாக பிறந்ததே ஒரு மிகப்பெரிய அதிசயம்தான். மேலும் இந்த பிரபஞ்சத்தை பற்றி ஆராய்ஞ்சோம்னா கிட்டத்தட்ட அது ஒரு, இந்த பிரபஞ்சம் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆனுச்சுன்னு கேட்டால் அறிவியல் கூற்றுப்படி பார்த்தோம்னா 13.8 பில்லியன், ஸோ 13.8 பில்லியன் ஆண்டுகள் இந்த பிரபஞ்சம் உருவாகி ட்ராவல் ஆகிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. இதை விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஒரு இன்ஃபினிட்டி மாதிரி, எங்கே ஸ்டார்ட் ஆச்சு எங்கே முடிய போகுது அப்படின்னு தெரியல, அது விரிவடைஞ்சிக்கிட்டே போகுதுன்னு சொல்கிறாங்க இந்த பிரபஞ்சம். அதுவும் இல்லாமல் இந்த பிரபஞ்சத்தில் நம்ம ஆன்மீகப்படி பார்த்தோம்னா, ஆன்மீகப்படியும் சொல்லுவாங்க, ஒரு உயிர் இறந்த பிறகு அந்த உயிர் வந்து இந்த பிரபஞ்ச சக்தியோட கலந்துருது அப்படின்னு சொல்கிறாங்க. சயின்ஸ் படி பார்த்தோம்னா ஒரு உயிர் இறந்துருச்சுன்னா, மனித உயிராக இருக்கட்டும் அல்லது விலங்காக இருக்கட்டும், மனித உயிர் இறந்த பிறகு எங்கே போகுதுன்னா, ஃபஸ்ட்டு அந்த உயிரோட இதயத்தில் உள்ள ஹார்ட்டு ஸ்டாப் ஆகிடும். அதுலேருந்து பிளட் போகிறது, பிரெயினுக்கு போகிற பிளட்லாம் ஸ்டாப் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம மூளையில் உள்ள அந்த செல்லெல்லாம் டப் 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 டப்னு எல்லாமே செயலிழக்க தொடங்கிடும். அதனால் மூளை செயலிழக்க தொடங்கிடும். அதாவது இந்த மனித உடல் செயலிழக்க தொடங்கிடும். அதன் பெயர் தான் மரணம். அறிவியல் கூற்றப்படி இந்த உடம்புல இருந்து உயிர் பிரிகிறது பார்த்தோம்னா எனர்ஜி வந்து ஒரு வெப்ப ஆற்றலாக வெளியேறுது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வெப்ப ஆற்றல் இந்த பிரபஞ்சம் கூட கலந்துருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பிரபஞ்சத்தில் நம்ம பிறந்ததே மிகப்பெரிய அதிசயம். அதுவும் மனிதனாக பிறந்தது மிக மிகப்பெரிய அதிசயம். இதில் நம்ம ஒருத்தரை அதிகாரம் பண்ணிக்கிட்டு, ஒருத்தரை மனநோகம் அடிச்சுக்கிட்டு, இதில் ஆசை, பாசம், காதல், வன்மம், கோபம், போராட்டம், ஆதிக்கம், அதிகாரம், எவ்வளோ விஷயங்கள் இந்த மனிதன் பண்ணிகிட்ருக்கான். நம்ம யாருமே இதை நோட்டீஸ் பண்ண மாட்டோம். காலையில் சூரியன் கிழக்கில் உதிக்குது, சாயங்காலம் மேற்கில் மறையுது. இதையே நம்ம ஓடிட்டுருக்க நாம், பிஸ்னஸ்ஸு, வேலை, டென்ஷன் அப்படி இப்படின்னு ஓடிட்டுருக்க நாம் இந்த ஒரு மிகப்பெரிய அதிசயத்தை நம்ம வந்து ரசிக்க மறக்கிறோம் தாண்டி அதை ஒரு நாள் உட்காந்து பார்த்து கவனிக்க மறக்கிறோம். ஸோ இந்த பிரபஞ்சத்தை பற்றி நீங்கள் அறியணும்னா இதற்கு வழிகள் சொல்கிறாங்க. மெடிடேஷன் பண்ணுங்கள். அண்டத்தில் உள்ளது விண்டத்தில், இந்த விண்டம்னா நம்மளோட உடம்புல இருக்குன்னு நம்மளுடைய சித்தர்கள், ரிஷிகள், மகான்கள், முனிகள் அவர்களெல்லாம் சொல்லிட்டு போயிருக்காங்க. ஸோ மெடிடேஷன் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இந்த பிரெயினுக்கும் இந்த யூனிவர்ஸில் உள்ள, இப்போ நம்ம பிரெயினில் நர்வ்ஸ் இருக்குன்னா அதே மாதிரி இந்த பிரபஞ்சத்துலேயும் அது போன்ற ஒரு நர்வ் சிஸ்டம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. தியானம், மெடிடேஷன் பண்ணும் பொழுது அதை நம்மளால் உணர முடியும். பாசிட்டிவ், நெகட்டிவ் எனர்ஜிஸ்லாம் நம்மளை சுற்றி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை நீங்கள் உணரணும்னா, இந்த பிரபஞ்சத்தை பற்றி பேசணும்னா பேசிக்கிட்டே இருக்கலாம். ஸோ நீங்கள் மெடிடேஷன் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் திஸ் இஸ் மை செகண்ட் வீடியோ. ஸோ I will try to give my level best in
next video. And thanks for supporting for my first video. Okay. Thank you.